ஹலோ ஆல். நான் இந்த மதுரை ஸ்பெஷல் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் ட்ரெயினில் வரும்போது ஒரு பஞ்சாயத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பஞ்சாயத்துன்னு பார்க்கலாமா? என் கூட வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 வந்து ட்ராவல் பண்ணாங்க. அவங்க தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒரு டிக்கெட் வச்சுருந்தாங்க. 2 டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சுருந்தாங்க. இந்த தட்கல் வந்து அவங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து யூஸ்வலி ட்ரெயின் கிளம்புனோடனே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ட்ரெயின் ஏறுறீங்க அப்படின்னா கவுண்டர் டிக்கெட்டோட நீங்கள் ஏறி இருந்திருக்கணும். இவங்க அப்படி ஏறலை. அதனால இவங்களுக்கு ஃபைன் வந்து 1660 ருபீஸ் போட்டாங்க. எப்படி கேல்குலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 137 ஆஃப் இந்தியன் ரயில்வே ஆக்ட், நீங்கள் வந்து டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அப்போது ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் எவ்வளவோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஸில் எக்ஸஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம ட்ரெயினை எங்கே போட் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம எங்கே ட்ராப் பண்ணுறோமோ அதுக்கான ஃபேர் எவ்வளவோ அது ஆர் 250 ருபீஸ் விச் எவர் இஸ் மோர் வந்து கன்சிடர் ஆகிருக்கும். ஸோ நம்ம கேஸில் பார்த்தோன்னா அவங்க சென்னையில் ஏறினாங்க, மதுரையில் வந்து இறங்கினாங்க. ஸோ 3rd ஏசியில் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ 830 ருபீஸ் பக்கத்தில் வந்துட்டு டிக்கெட் இருந்திருக்கும் ஒரு டிக்கெட். ஸோ 830 + 830 1660 ருபீஸ் வந்து அவங்க ஃபைனாக பே பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் ஒருவேளை தட்கலில் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க, அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் கவுண்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள்.